இது ஒரு சின்ன பர்கர் கடை. ஆனா இந்த கடையின் ஓனருக்கு கனவு ரொம்ப பெரியது. எல்லாரும் சொல்வாங்க, இதுல ஃபியூச்சர் இல்லைன்னு. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உழைப்பு இருந்தா ரோட் சைடுல இருக்கிற கடையும் ஒரு நாள் பிராண்டா மாறும்னு. இது பெரிய ஹோட்டல் இல்ல. ரோடு சைடுல இருக்கிற ஒரு சின்ன பர்கர் கடை. ஆனா எனக்கு இது வேலை இல்ல. என் வாழ்க்கை இங்கதான் ஆரம்பம். கடவுளை நம்பி இன்னைக்கு கடையை ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பரவால்ல. இன்னைக்கு காலையிலேயே ஒரு கஸ்டமர் வர்றாங்க. அதுவே நல்ல சைன் போல. தம்பி, இங்க பர்கர் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்னு தான் நம்பிக்கையோட பண்றேன்மா. ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க. சரிப்பா, ஒன்னு போடு. சூப்பரா இருக்குப்பா டெஸ்ட். நான் கூட வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றேன். வந்து வாங்குவாங்க. உன் பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும். ஆஹான் சொல்லுங்க. ரொம்ப நன்றிமா. சரிப்பா, போயிட்டு வரேன். டேய் பாலா, எப்படிடா இருக்க? டிகிரி முடிச்சிட்டு இதுதான் உன் பிளானா? பர்கர் கடை பண்ற? எல்லாரும் ஒரே மாதிரி பாதை சரியாவே இருக்கணும்னு இல்ல அர்ஜுன். ஆனா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? மக்கள் பேசுறது ஒரு நாள் தான். நம்ம வாழ்க்கை நம்மோடது. இதையே நீ தொடர்ந்து செய்ய போறியா? இது ஆரம்பம் மட்டும். எங்க போகணும்னு நான் தீர்மானிக்கிறேன். சரிடா, இதெல்லாம் இருக்கட்டும். என்னோட பர்கர் சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்குன்னு சொல்லு அர்ஜுன். நல்லா இருக்கு பாலா. டேஸ்ட் சூப்பர். உன் ஃபியூச்சருக்கு ஆல் த பெஸ்ட் டா. நல்லா பண்ணு. சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறம் பார்க்கலாம். இந்த சைடு வந்தா கண்டிப்பா உன் கடைக்கு வந்து வாங்குறேன். நம்ம பசங்கள்கிட்டயும் சொல்லிடுவேன். சரி அர்ஜுன், பார்த்து பாதுகாப்பா போ. என்ன அர்ஜுன் வேற மாதிரி சொல்லிட்டு போறான்? நாம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் நமக்கு. டேஸ்ட்லாம இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆகும். நம்பிக்கை தான் முக்கியம். எல்லா வாடிக்கையாளரும் சாப்பிட வரமாட்டாங்க. சில பேர் ஒரு மனிதனோட முயற்சியை பார்க்க வருவாங்க. அந்த நிமிஷம்தான் ஒரு சாதாரண நாளை ஒரு முக்கியமான நாளா மாற்றும். ஒரு பர்கர் கொடுங்க. இந்த வேலையை எவ்வளோ நாளா பண்றப்பா? ரொம்ப நாளா இல்ல சார். கொஞ்ச நாளா தான் சார் பண்றேன். ஏன் இதையே தேர்வு பண்ணின? சார், என் பேர்ல ஒரு பிராண்ட் உருவாக்கணும். அதுக்கு தான் நான் இப்படி முயற்சி பண்றேன். ஒரு நாள் இந்த ஸ்மால் கார்ட்டா பேசா கொண்டு நான் ரெஜினல் பிராண்ட் ஆக போவேன். அப்படின்னா உன் ஆம்பிஷன் சரியான பாதையில் இருக்குது. லோக்கல் கம்யூனிட்டியில இருந்து சப்போர்ட் பில்ட் பண்ணினா பிராண்ட் ஐடென்டிட்டி ஆட்டோமேட்டிக்லி டெவலப் ஆகும். ஒரு நாள் நீ செல்ஃப் மேட் ஆண்டர்பிரினர் ஆகுவப்பா. ரொம்ப நன்றி சார். எங்க அப்பா சொல்லுவார் சார். பாலா, வாழ்க்கையில பெரிய விஷயம் எதுனா நீ என்ன ஆகுறேன்னு இல்ல, எப்படி ஆகுறேன்னு தான். இப்போ உன் கையில சின்ன வேலை இருக்கலாம். ஆனா அதையே பொறுப்போட பண்ணினா அது நாளைக்கு உனக்கு பெரிய அடையாளமா மாறும். எளிய வழி தெரிஞ்சாலும் சரியான வழியைத்தான் தேர்வு பண்ணு. கஷ்டம் வந்தா தப்பிக்காத. அதே உன்னை வலுவாக்கும். ஒரு நாள் நீ நிக்கிற இடம் இன்னைக்கு நீ நின்ன இடத்தை விட ரொம்ப உயரமா இருக்கும். அதை நினைச்சு நம்பிக்கையோட போ. சரிப்பா, நீங்க சொல்றதே நான் ஃபாலோ பண்றேன். அந்த அட்வைஸ் நீ ஃபாலோ பண்றியாப்பா? ஆமா சார். ஃபாலோ பண்றதுனால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். சார், மேலும் முன்னேறுவன்னு நம்புறேன். சரி சார், இதோ என் பர்கர். டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். நல்லா இருக்குப்பா. டேஸ்ட் சூப்பர். பாலா, நாளைக்கு காலை ஒரு காபி மீட் பண்ணலாம். உன் பிசினஸ் பிளான ப்ராப்பரா பேசணும். இந்த கார்ட்டை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம், பிராண்டிங், காஸ்டிங், கஸ்டமர்ஸ் பில்ட் பண்றது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சார், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இல்ல. ஆனா கற்றுக்கொள்ளணும் என்ற ஆர்வம் இருக்கு. நீங்க கைட் பண்ணினா நான் ஃபாலோ பண்ண தயாரா இருக்கேன். பாலா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். இந்த சின்ன கடையை பெரியதாக மாத்தலாம். இசிஆர் சைடுல ஒரு பெரிய கடை போடலாம்னு பிளான் பண்ணலாம். நாளைக்கு இசிஆர் கிட்ட இருக்கிற என் ஆஃபீஸ்க்கு நீ வந்துட்டு பிசினஸ் கிளியரா பேசலாம். இது என் விசிட்டிங் கார்டு, வச்சுக்கோ. சரி சார், கண்டிப்பா. நாளைக்கு நான் வரேன். நம்ம பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணலாம். ரொம்ப நன்றி சார் உங்க உதவிக்கு. இதையெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சரிப்பா, நாளைக்கு பார்க்கலாம். நான் போயிட்டு வரேன். அன்று நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பாலா அவன் அம்மாவிடம் சொன்னான். கடையில் நடந்த சந்திப்பு, அந்த மனிதன் சொன்ன வார்த்தைகள், கையில் கிடைத்த விசிட்டிங் கார்டு, அனைத்தையும் நம்பிக்கையோடு பகிர்ந்தான்.
அவன் பேசும்போது அம்மாவின் முகத்தில் பெருமை தெரிந்தது. பாலாவின் குரலில் பயமில்லை, நம்பிக்கை மட்டும் இருந்தது. நீ பேசுறதையே பார்த்தா எனக்கு ரொம்ப நம்பிக்கை வருது. எனக்கும்மா, இன்றைக்குதான் உண்மையா என் கனவு நெருக்கமா வந்த மாதிரி இருக்கு. எது வந்தாலும் நேர்மைய விடாதேடா. அதுதான் உன்னை காப்பாத்தும். விடமாட்டேன்மா. நீ சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் மனசுல வச்சுக்குவேன். நாளைக்கு நல்ல விஷயம் நடக்கணும். உன் அப்பா மேலிருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவரு பெருமைப்படுற மாதிரி நான் நடந்து காட்டுவேன் அம்மா. ஒரு நாள் சாலையோரத்துல ஒரு சின்ன பர்கர் கார்ட்டில் ஒரு கனவு ஆரம்பிச்சது. அந்த கனவுக்கு துணையா உழைப்பு இருந்தது, நம்பிக்கைக்கு துணையா நேர்மை இருந்தது. பாதை எளிதா இல்லை, ஆனா பாலா நடந்து வந்த பாதை சரியான பாதை. இன்றைக்கு ஈசிஆர்ல அவன் பெயர் மின்ற ஒரு ரெஸ்டாரண்ட். ஆனா அவன் மனசு இன்னும் அந்த சாலையோர சின்ன கடை போலத்தான். சாப்பாட்ட மட்டுமில்ல, மக்களோட நம்பிக்கையையும் மனசார நிறைவேற்றுறது. கதையின் கருத்து வழி மெதுவா இருந்தாலும் சரி, வழி சரியா இருந்தா உழைப்பும் நம்பிக்கையும் நிச்சயம் இலக்கை அடையச் செய்யும். இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.